அன்பு உள்ளங்களே, அனைவருக்கும் வணக்கம். நேற்று திரௌபதி அம்மன் பாண்டிச்சேரி திரௌபதி அம்மன் கோயிலை பற்றி பார்த்தோம். அதில் திரௌபதி அம்மன் கோயிலில் எல்லாமே தீமிதி விழா கண்டிப்பாக நடக்குது. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி அடுத்த பதிவில் சொல்லவும் சொல்லியிருந்தேன். இன்றைக்கி அதை பற்றி பேசுவோம். பாரத போர் நடந்து முடிந்திருந்தது. தர்மர், கிருஷ்ணன், திரௌபதி எல்லாருமா உட்காந்துருந்தாங்க. பாண்டவர்கள் இந்த ஜெயித்தவங்கெல்லாம் உட்காந்துருந்தாங்க, உதவி செஞ்சவங்கெல்லாம். தர்மரை இந்த கண்ணன் என்ன செய்தார்? தர்மரை நீங்கள் தான் இன்னும் அரச பதவியில் இருக்கணும், பட்டம் ஏற்றுக்கிறணும்னு சொல்கிறாரு. சொன்ன உடனே தர்மர் என்ன செய்கிறாரு? தர்மர் நீதி நியாயம் தவறாதவர், ஏழை மனம் இறக்க குணம் கொண்டவர். அவர் என்ன செய்கிறாரு? கிருஷ்ணா, கணவரை இழந்து இந்த போரில் கணவரை இழந்து அழுது தவிக்கும் பெண்கள் அதிகமாக உள்ளனர். அவர்களின் அழுகுரலையும் அவர்களின் கஷ்டத்தையும் பார்த்து கொண்டு நான் எப்படி அரசாள்வேன்? அவர்களுக்கு நான் எப்படி அரசனாக இருப்பேன் என்றார். உடனே கிருஷ்ணர் திரௌபதியை பார்த்து, இந்த பாரத போர், திரௌபதியும் இருந்தால் அங்கே, பொதுவாக அவர் சொன்னார், இந்த பாரத போரானது பூமி தாயின் பாரத்தை குறைக்கவே நடக்கிறது. அதனால் இன்னும் பாரம் குறையும் பார் என்று சொல்லிவிட்டு திரௌபதியை பார்த்து, இந்த போர் நடந்த பாவத்தை போக்க நீ தீயில் இறங்கி மீண்டு வா. உன்னைப்போல் கணவனை இழந்த பெண்களும் உன் பின்னே இறங்குவார்கள். திடமானவர்கள் உயிரோடு வருவர், திடமற்றவர் தீயில் இறப்பர். பின்னர் அரசாட்சியை தர்மர் மேற்கொள்வார் என்றார் கிருஷ்ணர். அதன்படியே நடந்தது. இதன் காரணமாகவே மக்கள் திரௌபதி அம்மன் கோவில் தீமிதி விழா முக்கியமாக நடத்தப்படுகிறது. தீமிதி விழா பிரெஞ்சையர் ஆட்சி காலத்தில் இந்த கோயில் 5 ஆண்டுகள் நிறுத்தப்பட்டிருந்தது. பின்னர் மீண்டும் நடத்தப்படுகிறது. விழாக்கள்: 1 தீமிதி விழா, 2 மஞ்சள் நீராட்டு விழா, 3 ஊஞ்சல் உற்சவம், 4 பட்டாபிஷேகம், 5 பராசக்தி அம்மன் படையல், 6 அரக்கு மாளிகைக்கு தீயிடுதல். இது சில கோயில்களில்தான் நடக்கின்றன, எல்லா கோயில்களிலும் நடப்பதில்லை. இந்த புதுச்சேரி திரௌபதி அம்மன் கோயிலை பற்றி இந்த புத்தகத்தில் 22 பக்கங்கள் எழுதியிருக்கிறார்கள். நான் மிகச் சுருக்கமாக கூறியிருக்கிறேன். அதனால் இந்த திரௌபதி அம்மன் கோவிலை சென்று பார்த்து வணங்கி அருள் பெறுவோம். லைக் போடுங்கள், கமெண்ட் போடுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.